வெல்கம் டு 5 Minute Videos. ஹாண்டட் பிளேசஸ் பற்றின இந்த வீடியோவில் நாம லண்டனில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாண்டட் ஹோட்டல் ரூமாக பார்க்கப்படுற ரூம் நம்பர் 333 ஆஃப் லாங்ஹாம் ஹோட்டலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லண்டன்ல 1863ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 1865ஆம் ஆண்டு கட்டுமுடிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் தான் இந்த லாங்ஹாம் ஹோட்டல். அப்பவே கிட்டத்தட்ட 3 லட்சம் பவுண்டுன்ற ஒரு மிகப்பெரிய தொகையை செலவு பண்ணி இந்த ஹோட்டலை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த ஹோட்டல் கட்டப்பட்ட சமயத்திலேயே லண்டன்ல ஒரு மிகப்பெரிய ஹோட்டலா இது பார்க்கப்பட்டுச்சு. ஏன் இப்ப வரைக்குமே கூட, அதாவது 2024ஆம் ஆண்டுலயுமே லண்டன்ல இருக்க மிகப்பெரிய ஹோட்டல்ல ஒன்னாதான் இந்த லாங்ஹாம் ஹோட்டல் பார்க்கப்படுது. இது கட்டி முடிக்கப்பட்ட சமயத்துல அந்த டைம்ல ரொம்பவே லக்ஸரியா இருந்த எலக்ட்ரிசிட்டி, லிஃப்ட் எல்லாம் இந்த ஹோட்டல்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அப்பவே இது ஒரு லக்ஸூரியஸான ஹோட்டலா தான் இருந்திருக்கு. லண்டன் மாதிரியான ஒரு முக்கியமான நகரத்துல அமைஞ்சிருக்க மிக பழமையான, அதே சமயத்துல வரலாற்றுல இடம்பெற்றிருக்க இந்த ஹோட்டல்ல இது வரைக்கும் நிறையவே செலிபிரிட்டிஸ் போய் தங்கி இருக்காங்க தான். இவங்க மட்டும் இல்லாம இங்கிலாந்து அரச குடும்பத்தை சேர்ந்த டயானாவில இருந்து ஆரம்பிச்சு நிறைய இங்கிலீஷ் ராயல் ஃபேமிலியை சேர்ந்த நபர்களும் இங்க வந்து தங்கி இருக்காங்க. இந்த அளவுக்கு ரொம்பவே பாப்புலரான ஒரு ஹோட்டல் தான் இந்த லாங்ஹாம் ஹோட்டல். இதெல்லாம் இந்த லாங்ஹாம் ஹோட்டலை பத்தின ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதுக்கு ஒரு ஹாண்டடான ஹிஸ்டரியும் இருக்கு. அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். 1865ஆம் ஆண்டுல இந்த லாங்ஹாம் ஹோட்டல் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்காக திறந்து விடப்பட்டாலும் ஆரம்பத்தில இருந்தே இந்த ஹோட்டல் ஒரு ஹாண்டட் பிளேஸா தான் இருந்திருக்கான்னா அப்படி கிடையாது. இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பல வருடங்கள், அதாவது அரை நூற்றாண்டு கிட்ட இந்த ஹோட்டல்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம தான் இருந்திருக்கு. அப்போதான் முதல் மற்றும் இரண்டாம் உலகப்போர் ஏற்படுது. முதல் உலகப்போர் சமயத்துல கூட இங்க அவ்வளவு பெருசா எதுவும் டேமேஜ் நடக்கல போல. ஆனா இரண்டாம் உலகப்போர் சமயத்துல லண்டனே மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாச்சு. அதுல இந்த லாங்ஹாம் ஹோட்டல் ஒண்ணு. இரண்டாம் உலகப்போர் சமயத்துல நாஜிக்கள் லண்டன் மேல குண்டு வீசி இருக்காங்க. அதுல இந்த லாங்ஹாம் ஹோட்டலும் பலமாவே சேதம் அடைஞ்சிருக்கு. அதனால இந்த லாங்ஹாம் ஹோட்டலை மூட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த லாங்ஹாம் ஹோட்டலை வேறு ஒரு பயன்பாட்டுக்காக திறந்து விட்டுருக்காங்க. அது என்னன்னா, போர்ல அடிபட்டவங்களுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு இடமா இரண்டாம் உலகப்போர் சமயத்துல இந்த லாங்ஹாம் ஹோட்டல் மாற்றப்பட்டிருக்கு. அண்ட் இங்க இருந்து தான் பிரச்சனைகளும் ஆரம்பமானதா சொல்றாங்க. அப்படி போர்ல அடிபட்டவங்கள கை இழந்து போனவங்க, கால் இழந்து போனவங்க, முகம் ஒரு பக்கம் சிதைந்து போனவங்கன்னு பல்வேறு விதங்கள்ல காயமடைந்தவங்களை இங்க கொண்டு வந்து ட்ரீட் பண்ண பார்த்திருக்காங்க. அதுல பல பேர் உயிர் பிழைச்சு வந்திருக்காங்க தான். ஆனா சில பேர் அந்த சிகிச்சை பலன் இல்லாம இறந்தும் போனாங்க. அப்படி இறந்து போன சோல்ஜர்ஸோட அப்பரேஷன்ஸ் இன்னமும் அந்த ஹோட்டல்ல பல இடங்கள்ல நைட் டைம்ல தெரிவதா அங்க தங்கின நிறைய பேர் சொல்லி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம வேறு சில கோஸ்ட் அப்பரேஷன்ஸும் அந்த ஹோட்டல்ல பல்வேறு தளங்கள்ல தெரிவதா நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்த ஹோட்டலோட 3rd ஃப்ளோர் ஒரு பிரச்சனைக்குரிய ஃப்ளோராகவும், இங்க தான் அதிகப்படியான கோஸ்ட் அப்பரேஷன்ஸ் அண்ட் ஹாண்டடான விஷயங்கள் எல்லாம் நடப்பதாகவும் சொல்லப்படுது. அண்ட் இங்க தான் ரொம்பவே ஃபேமஸான ரூம் நம்பர் 333 இருக்கு. அதை பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். இந்த மாதிரியான கதைகள் ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் இந்த ஹோட்டல்ல இருக்க ரூம் நம்பர் 333க்கு பின்னாடி வேற ஒரு ஹாண்டிங் ஸ்டோரி சொல்லப்படுது. இந்த ஹோட்டல் ஆரம்பிக்கப்பட்டு முதல் உலகப்போர்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது விக்டோரியன் எரான்னு சொல்லுவாங்க, அந்த பீரியடோட எண்ட்ல இந்த ஹோட்டலோட ரூம் நம்பர் 333ல ஒரு டாக்டர் அவரோட யங் ஒய்ஃபோட வந்து தங்கி இருக்காரு. அவரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த ஹோட்டல்ல தங்கி இருந்ததா சொல்றாங்க. அவங்க கிளம்புறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஹோட்டல் ரூம்ல யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடந்தது. என்னன்னா, அந்த டாக்டர் அவரோட மனைவியை சுட்டு கொன்னுட்டு அவரும் அந்த துப்பாக்கியாலேயே தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போயிட்டாரு. இந்த இறப்புகளுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்னன்னு சரியா தெரிய வரல. ஆனா அந்த நிகழ்வு நடந்து அந்த ரூம் கிளீன் செய்யப்பட்ட வாட்டி ரொம்ப காலத்துக்கு அந்த ரூமை யாருக்குமே ரெண்டுக்கு விடாம தான் இருந்தாங்க. சில வருடங்கள் கழிச்சு அந்த ரூமை திரும்பவும் கெஸ்ட்டுக்கு ரெண்டுக்கு விட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இருந்துதான் அந்த குறிப்பிட்ட ரூம்ல அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடப்பதா அங்க தங்கட ஆல்மோஸ்ட் எல்லா கெஸ்ட்டுமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுவும் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியானதாகவும் இருந்தது. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ரூம்ல நைட் டைம்ல ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டுக்கிட்டே இருப்பதா பதிவு பண்ணாங்க. அண்ட் நைட் டைம்ல திடீர்னு அந்த ரூம் எக்ஸ்ட்ரீமா கோல்டாக ஆரம்பிச்சதாவும், ஏதோ ஒரு ஹியூமன் ஃபிகர் அந்த ரூம்குள்ள அவங்க தூங்குறதையே பார்த்துட்டு இருந்த மாதிரியான ஃபீலிங் ஏற்பட்டதாவெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முதல் நாள் ராத்திரி வச்ச ஒரு பொருள் அந்த இடத்துல இல்லாம வேறொரு இடத்துக்கு நகர்த்தி வைக்கப்பட்டிருந்ததை பார்த்ததாவும் நிறைய பேர் சொல்லி இருக்காங்க. இது இல்லாம அந்த ரூம்ல தங்கின நிறைய பேர் பாதி ராத்திரியில வேற ஒரு ரூம்க்கு ஷிஃப்ட் ஆன கதையெல்லாம் கூட அங்க நடந்திருக்கு.
இப்படி அங்க தங்குறவங்கலாம் அவங்களோட ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கவும் அப்போ இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ரூம்ஸ் எதுவும் அவைலபிள் இல்லைன்னா மட்டும் அந்த ரூம்ல கெஸ்ட்டை தங்க அனுமதிச்சிருக்காங்க. அதுவும் அந்த ரூமோட பேக் ஸ்டோரியை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கப்பட்டிருக்கு. இதை கேட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த ரூமே வேணான்னு கூட போயிருப்பாங்க போல. பட் சிலர் அதையும் மீறி அந்த ரூம்ல தங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கும் அதே கதை தான் தொடர்ந்து நடந்திருக்கு. ஒரு டைம் வரைக்கும் அந்த ஹோட்டல்ல இருந்தவங்களுக்கு அங்க தங்கினவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்த ஒரு விஷயம் 1970கள் டைம்ல லண்டன் முழுக்கவே தெரிய வந்திருக்கு. அப்போ என்ன நடந்திருக்குன்னா பிபிசி ரேடியோவோட ஜேம்ஸ் அலெக்சாண்டர் கார்டன்ற ஒரு ப்ரொடியூசர் அந்த ஹோட்டல்ல தங்கி இருந்திருக்காரு. இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஹோட்டலை ரெனோவேட் பண்றதுக்காக பிபிசி கிட்ட ஒரு டை அப் மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க போல. அதன் காரணமா அந்த டைம்ல பிபிசில ஒர்க் பண்ண நிறைய பேர் அந்த ஹோட்டல்ல போய் தங்கி இருக்காங்க. அப்படி போய் தங்கினவங்கள ஒருத்தர் தான் பிபிசி ரேடியோ ப்ரொடியூசரான ஜேம்ஸ் அலெக்சாண்டரும். இவர் அந்த ரூம்ல நைட்டு தங்கும் போது என்ன நடந்திருக்குன்னா இவரோட பெட்ல இருந்து கொஞ்ச தூரத்திலேயே ஒரு அமானுஷ்யமான உருவம் நின்னுகிட்டு அவரையே பார்ப்பதை கவனிச்சிருக்காரு அலெக்சாண்டர். இதை பார்த்ததும் அவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. உடனே லைட் ஆன் பண்ணி பார்த்தா அந்த உருவம் அங்க இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த ஹோட்டல் அறையில யாரோ நடக்கிற மாதிரியான சத்தம் அவருக்கு ரொம்ப நல்லாவே கேட்டிருக்கு. இதனால பயந்து போனவரு நடுராத்திரியில அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட இதை பத்தி சொல்லிட்டு அந்த ரூம்ல இருந்து வேற ஒரு ரூம்க்கு ஷிஃப்ட் ஆகியிருக்காரு. தனக்கு ஏற்பட்ட இந்த ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பிபிசி ரேடியோ ஷோ ஒன்னுல அலெக்சாண்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் லாங்ஹாம் ஹோட்டலை பத்தியும் அதுவும் அந்த குறிப்பிட்ட 333 ரூம்ல நடக்கக்கூடிய ஹாண்டடான நிகழ்வுகளை பத்தி எல்லாருக்குமே தெரிய வந்தது. லாங்ஹாம் ஹோட்டல்ல தனக்கு நடந்த இந்த ஹாண்டடான எக்ஸ்பீரியன்ஸை பத்தி இவர் வெளியே ஷேர் பண்ணிக்கிட்டாரு தான். ஆனா அந்த ரூம்ல தங்கி அந்த ஹாண்டிங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நிறைய பேர் இதை வெளியே ஷேர் பண்ணிக்கவே இல்லை. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல 333 ரூமை கெஸ்ட்டுக்கு கொடுப்பதையே நிறுத்திட்டாங்க லாங்ஹாம் ஹோட்டல். கெஸ்ட்டுக்கு ரூமை ரெண்ட்டுக்கு கொடுக்கறது மட்டும் இல்ல, அங்க வேலை செய்யறவங்களே அந்த ரூம்குள்ள போக பயப்பட ஆரம்பிச்சாங்க. அப்படியே யாராவது தைரியமா உள்ள போனாலும் 5 நிமிஷத்துல போன வேலையை முடிச்சிட்டு வெளியே வந்துருவாங்களாம். மேக்சிமம் அந்த ரூமை கிளீன் பண்றதுக்காக தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்களும் ரொம்ப சீக்கிரத்திலேயே வெளியே வந்துருவாங்களாம். ஒருவேளை யாராவது அந்த ரூமை ரெண்ட்டுக்கு எடுத்தாங்கன்னா அந்த ஃப்ளோர்ல ரூம் சர்வீஸ்ல இருக்கவங்க அந்த ரூம்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காகவே அந்த ரூம் கதவு திறக்கிறப்போ வந்து கும்பலா நின்னு பாப்பாங்களாம். அந்த மாதிரி எல்லாம் கூட நடந்திருக்கு. இப்போவும் இந்த ரூமை ரெண்ட்டுக்கு விடுறாங்க தான். ஆனா ரொம்ப பர்சனலா கேட்டுக்கிட்டா மட்டும்தான் இந்த ரூம் அவங்களுக்கு ரெண்ட்டுக்கு விடப்படுது. இப்படி அவங்க ரெண்ட்டுக்கு விட்டாலும் மேக்சிமம் இதை பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், கோஸ்ட் ஹண்டர்ஸ் மாதிரியான நபர்கள் தான் இங்க வந்து தங்கிட்டு போறாங்க. இது லாங்ஹாம் ஹோட்டல்ல இருக்க ஒரு ரூம்ல நடப்பதா சொல்லப்படுற ஹாண்டடான ஸ்டோரியை பத்தின தகவல்கள். ஆனா 2014 இந்த லாங்ஹாம் ஹோட்டல்ல இன்னொரு ஹாண்டடான விஷயம் நடந்திருக்கு. அதை பத்தி த ஹிந்துல கூட ஆர்டிகல் வந்திருக்கு. அந்த ஆர்டிகல் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அந்த நிகழ்வு என்னன்னா ஒட்டுமொத்த இங்கிலாந்து கிரிக்கெட் டீமுமே இந்த ஹாண்டிங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2014 இங்கிலாந்துல ஒரு டெஸ்ட் சீரிஸ் நடந்திருக்கு. அதுல இங்கிலாந்து டீமும் கலந்துகிட்டு இருக்காங்க. பொதுவா இந்த மாதிரி மேட்சஸ்ல கலந்து கொள்ளக்கூடிய டீம்ஸை ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டல்ல தங்க வைப்பாங்க. அங்க அந்த பிளேயர்ஸ்னு மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேமிலியுமே தங்கி இருப்பாங்க. அப்படி இங்கிலாந்து பிளேயர்ஸ் அவங்களோட ஃபேமிலியோட லண்டன்ல இருந்த லாங்ஹாம் ஹோட்டல்ல தங்க வச்சிருந்திருக்காங்க. அப்போ அந்த ஹோட்டல்ல தங்கின நிறைய பிளேயர்ஸ்க்கு ஹாண்டடான எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டதா சொல்லப்படுது. உதாரணத்துக்கு ஸ்டூயர்ட் பிராட், பென் ஸ்டோக்ஸ், மொயின் அலின்னு நிறைய பிளேயர்ஸ் இதை பத்தி வெளியே சொல்லியிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா அந்த ஹோட்டல்ல ஃபேமிலியோட தங்கின பிளேயர்ஸ்னால நைட் டைம்ல சரியா தூங்க முடியாம இருந்திருக்கு. அண்ட் இது இவங்களுக்குன்னு மட்டும் இல்ல, ஃபேமிலியை சேர்ந்த நபர்களுக்குமே அதுதான் நடந்திருக்கு. திடீர்னு ஏதோ ரூம்ல சத்தம் கேட்கறது, அவங்கள நைட் டைம்ல யாரோ வாட்ச் பண்ற மாதிரியே இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனாலேயே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூம்ல இருந்து வேற ஒரு ரூம்க்கு நிறைய பேர் ஷிஃப்ட் ஆகி போனதாவெல்லாம் சொல்றாங்க. அதுவும் குறிப்பா பிரச்சனைக்குரிய ஒரு ஃப்ளோரா பார்க்கப்படுற 3rd ஃப்ளோர்ல தங்கினவங்க வேற ஒரு ஃப்ளோர்ல இருக்க ரூம்க்கு ஷிஃப்ட் ஆகி போயிருக்காங்க. இப்படி இந்த லாங்ஹாம் ஹோட்டலுக்கு பின்னாடி சொல்லப்படுற ஹாண்டட் ஸ்டோரிஸை வச்சு பார்க்கும்போது, அதுவும் அங்க தங்கின நிறைய பேருக்கு ஹாண்டடான எக்ஸ்பீரியன்ஸும் ஏற்பட்டிருப்பதை பார்க்கும்போது ஒருவேளை அங்க ஏதோ வித்தியாசமா நடக்குது தான் போல. இல்ல அந்த ஹோட்டலோட பாப்புலாரிட்டிக்காக வேணும்னே அந்த மேனேஜ்மெண்ட் இப்படி பண்றாங்களா என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் அந்த ஹோட்டல் இப்போ வரைக்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸா தான் பார்க்கப்படுது. கோஸ்ட் ஹண்ட் பண்ணக்கூடியவங்க, பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் நிறைய பேர் இது வரைக்கும் அந்த ரூம்ல தங்கி அது சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் கூட யூடியூப்ல போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா அதையும் பாருங்க. அண்ட் 2014 இங்கிலாந்து கிரிக்கெட் டீமுக்கு ஏற்பட்ட அந்த ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் சம்பந்தமா ஹிந்துல வெளிவந்த ஆர்டிக்கலோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். விருப்பம் இருந்தா அதையும் படிச்சு பாருங்க. ஸோ இதுதான் லண்டன்ல ஒன் ஆஃப் த ஹாண்டட் பிளேஸா பார்க்கப்படுற த லாங்ஹாம் ஹோட்டல்ன்ற லக்ஸுரி ஹோட்டலுக்கு பின்னாடி இருக்க வேறு ஒரு ஹாண்டடான முகத்தை பத்தின தகவல்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.